ரசிகர்கள் போடுவாங்க ஓட்டு, பொதுமக்கள் போட மாட்டாங்க. அரசியல் ரீதியாக ஜீரோ தாங்க. விவசாயம் தான் நாட்டுக்கு முதுகெலும்பு. அதை பற்றி நிறையா ஃபிலிம்ஸ்லேயே பேசியிருக்காரு. இன்றைக்கி நல்லா தேமுதிக நிலைமை மாதிரி தான் பின்னாடி கட்சி வரும். கூட்டம் வந்தால் கூட்டம் எம்ஜிஆர் கூட அதுமாரி கூட்டம் வரல, அந்த அளவுக்கு வந்து அவர் என்ன 20 வயசா தற்கொலைக்கு இல்லை 30 வயசா தற்கொலைக்கு? ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்து எடுத்தோன்னே வந்து கட்சி ஆரம்பித்து அவங்கெல்லாம் வர்றதுக்கு எம்ஜிஆர் இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ வந்து எப்படின்னா ஒரு தொகுதிக்கு ஒரு 20,000 ஓட்டு இதுலேருந்து 30,000 ஓட்டு வரைக்கும் வாங்குறதுக்கு சான்ஸ் உண்டு. அவருக்கு அதிகபட்சம் அவர் நிற்கிற தொகுதியில் ஜெயிப்பார் அவர். அடுத்து செங்கோட்டையன் நிற்கிற தொகுதியில் செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகபட்சம் சொல்ல முடியாது. இன்னொரு கருத்து என்னென்னா வந்து இந்த வாட்டி ஒரு 10 தொகுதியோ 15 தொகுதியோ அவர் ஜெயிச்சார்னா அடுத்த வாட்டி சிஎம் ஆகிறது சான்ஸ் உண்டு. ஆனால் அவர் மட்டும் ஜெயிச்சார்னா அப்புறம் தேமுதிக நிலைமை மாதிரி தான் பின்னாடி கட்சி வரும். தேமுதிகவுக்கு பர்சன்டேஜ் இருக்குது. அவர் விஜயகாந்த் அவர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நான் வந்து அந்த கட்சியில் இருந்தாலும் பொது அமைப்புன்னு சொல்லும்போது விஜயகாந்த் மக்கள் செஞ்சதுனால இன்னமும் அந்த அவர் பேரை வச்சு அந்த கட்சி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் தேமுதிகவும் கூட்டணி சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் கூட்டணிங்கிறது இன்ன வரைக்கும் ஒரு கட்சி கூட போய் சேரல. கூட்டணி சேர்ந்தால் தான் ஒரு 10-15 சீட்டு அவங்க வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. இந்த வாட்டி 10-15 சீட்டு வந்தாங்கன்னா அடுத்த வாட்டி ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் தொகுதிக்கு 30,000 ஓட்டு 35,000 ஓட்டு இன்னும் 40,000 ஓட்டு கூட வாங்குவாங்க ஒரு தொகுதிக்கு. ஆனால் கூட்டணியை பொறுத்து தான். தேமுதிக எப்படி தனியாக நின்று ஓட்டு வாங்கினாங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஓட்டு விழுவும். ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்தோன்னா அவர் தேமுதிக ஒரு தொகுதிக்கு 30,000 40,000 வாங்கினாங்கள ஓட்டு, அந்த அளவுக்கு வாங்குறது சான்ஸ் உண்டு. வேறு ஜெயிக்கிறதுனா திமுக வந்து இப்போ வந்து சமபல கூட்டணியில் இருக்குது, கடுமையான கூட்டணியில் இருக்குது. இது இப்போ தேமுதிகலாம் அங்கிட்டு போயிடுச்சு. இப்போ காங்கிரஸ் வந்தால் கூட அவங்களுக்கு திமுகவுக்கு 85% உண்டு, ஏடிஎம்கேக்கு 60%. மூணாவது இடமா தாவேகா விஜய் கட்சி வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர் மட்டும் ஜெயிப்பார். ஜெயிக்கிறதுக்கு பாக்கி எம்எல்ஏ சீட்டு வரதுக்கு வாய்ப்புலாம். இந்த வாட்டி ஒரு 15 வந்தாங்கன்னா அடுத்த வாட்டி அவங்க வருவாங்க. என்னென்னா இப்போக்கி ஏதாச்சும் ஒரு கட்சியில் கூட்டணி இருந்து ஒரு 40 சீட்டு 50 சீட்டுக்கு வரதான் வந்தால் அடுத்த வாட்டி அவங்க சிஎம் சான்ஸ் உண்டு. ஏன்னா தனிப்பட்ட முறையில் என்னென்னா அடுத்த வர பர்சன்டேஜ் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த வாட்டி கட்சியில் இருப்பாங்க, கட்சியில் உள்ள மாவட்டத்தையெல்லாம் செலவு பண்ணி அவங்க அடுத்த வாட்டியெல்லாம் பண்ண முடியாது. 5 வருஷம் பண்ணுவாங்க. எல்லாம் வந்து அவங்கள்ட்ட உள்ள எல்லாமே மிடில் கிளாஸ் தான். மாவட்ட செயலேருந்து வார்டு கவுன்சிலாம் பையங்களே இருக்குது. வார்டு செயலாம் பையங்க இருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு செலவு பண்ணுவாங்க? அதனால் வந்து விஜய்க்கு வந்து இந்த வாட்டி அவர் ஜெயிப்பார். ஆனால் பர்சன்டேஜ் ஓட்டு 30,000 அவ்வளோதான் வரும். ஏன்னு நான் சொல்கிறேன், அதான் நான் வந்து அதிகம் பேப்பர் படிப்பேன். நான் வந்து ஒரு என்னோடய கணிப்புக்கு இதான். எம்ஜிஆருங்கிறது வந்து அவர் வந்து ஒரு அப்போ உள்ள செல்லு இல்லை, மீடியா இல்லை. மக்கள்லாம் எப்படின்னா படத்துலேயே வந்து எம்ஜிஆர்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் ஆச்சுன்னா எம்ஜிஆர் மட்டும்னால தான் முடியும். அது என்ன காமராஜர் மட்டும்னால தான் முடியும். ஒரு எம்ஜிஆர், ஒரு காமராஜர், ஒரு ஜெயலலிதா, ஒரு விஜயகாந்த். ஜெயலலிதா ஃபஸ்ட் வாட்டி வரல, சேவல் சின்னத்தில் பார்த்தீங்களா 5 ஜெயிச்சாங்க. அடுத்த வாட்டி வந்தாங்க. அது மாதிரி வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு 15 தொகுதியோ 16 தொகுதி எடுத்தோன்னு ஜெயிக்கணும். ஜெயிச்சா தான் அடுத்த வாட்டி அவங்க வந்து அந்த மக்கள் வந்து 5 எம்எல்ஏ இருக்காங்க. என்ன வந்து இந்த வாட்டி இருந்துட்டு நீங்கள் அடுத்த வாட்டி கூட்டணி போனீங்கன்னு வச்சிங்களேன், அடுத்த வாட்டியெல்லாம் வந்து சேர மாட்டாங்க. மெஜாரிட்டி 15 தொகுதி 20 தொகுதியும் காமிச்சா தான் அடுத்த வாட்டி மக்கள் நம்பி ஓட்டு போடும். அதனால் வந்து எப்படின்னா மூணாவது ஒரு கட்சியாக வரும். ஏன்னா ஏடிஎம்கேக்கு சமமாக வர முடியாது. ஏன்னா அவங்க வந்து கூட்டணி வச்சுருக்காங்க. திமுகவும் பக்கா கூட்டணியாக இருக்காங்க. அவங்க காங்கிரஸ் வரலனா கூட திமுகவுக்கு 86% இருக்குது. இதுக்கு 60% ஏடிஎம்கே. உங்களுக்கு ஒரு 35% தான் வரும் தமிழக வெற்றி கூட்டணிக்கு. வருகிற திமுக ஆட்சி தான் வரும், கண்டிப்பாக வரும். அவர் செஞ்ச நன்மைக்கெல்லாம் அவர் சேனலாக வருவார், என்னுடைய கணிப்பு. இருந்தாலும் சினிமா துறையில் தான் விஜய்க்கு இருக்குமே தவிர அரசியல் துறையில் எதுவுமே கிடையாது. ரொம்ப பெஸ்ட்டு இது தான். திமுக தான் வரும். ஆமாம்,
தீய சக்திங்கிறது அவர் சொல்லிட்டு போகலாம். அவர் நல்லபடியாக தான் இருப்பார். மறுபடியும் மீண்டும் ஆட்சிக்கு வருவார், நல்லதே செய்வார். வாழ்க. எங்களுக்கு தேவை வந்து என்னென்னா கடன் வாங்காத ஒரு அரசியல் வேணும். கடன் வாங்கி மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது. இன்னி நிலைமைக்கு ஸ்டாலின் வந்து நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் வந்து அது நல்லதாக இருந்தாலும் கடன் வந்து எப்படி வாங்குறாங்க? யாரும் அவங்க சொந்த காசு கிடையாது, எல்லாம் மக்கள் பணம் தான். அது எல்லாமே அந்த மக்கள் பணத்தை வாங்கி திரும்ப கடன் சுமை வந்து மக்கள்கிட்டே வந்து அவங்க தலையிலே வந்து திணிக்கிறாங்க. இவர் கடன் வாங்கி வச்சுட்டு அப்படியே போயிடுறாரு. அதுக்கு அடுத்த ஆட்சி வந்து திரும்பவும் அதை திரும்ப அடைக்கணும். அவங்களே வந்தாலும் அவங்களும் திரும்ப அடைக்கணும். அதனால் மக்களுக்கு தான் சுமை வந்து அதிகம். கடன் வாங்காமல் யார் வந்து ஆட்சி செய்கிறாங்களோ அதை நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கி அவருக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலேங்க. அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் தற்கொலைன்னு சொல்கிறீங்க? அவர் என்ன 20 வயசா தற்கொலைக்கு, இல்லை 30 வயசா தற்கொலைக்கு? அதெல்லாம் கடந்து வந்தவர் தானேங்க. இன்றைக்கி வந்து அரசியல் வட்டாரங்களில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம். இப்போ நான் வந்து இந்த கட்சி தானே என்னை யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நான் வந்து அரசியல் உள்ள நியாயத்தை மட்டும்தான் பார்ப்பேன். அது வந்து கலைஞர் பண்ணான்னா, ஜெயலலிதா அம்மா பண்ணான்னா, வேறு யார் பண்ணால் தான் என்ன? யார் நல்லது மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ, நாட்டை யாரை நல்ல வழியில் கொண்டு போகிறாங்களோ, இந்தமாரி கடன் வாங்கி இது பண்ணும்போது எல்லா பொருள்களுமே ஏறுதுங்க. எல்லா பொருளும் ஏறும்போது நாங்கள் என்னங்க பண்ணுறது? ஒரு நேரத்தில் நாங்கள் வந்து ஆட்டோ ஓட்டும் போது நான் ஆட்டோவில் எனக்கு வரும்போது வெறும் 100 ரூபா. அந்த 100 ரூபா சம்பாரிச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு வந்து 1500 ரூபா நாங்கள் சம்பாதிக்கிறோம். மினிமம் 1000லேருந்து 1500 ரூபா சம்பாதிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து நாளை அடுத்த ஏதாவது தேவைகள்னு வரும்போது நாங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட கை நீட்டுற மாதிரி தான் ஆகும். அந்த நிலைமை தான் போயிட்டுருக்கு. அதேமாரி இது வந்து விலைவாசியை குறைக்கணும்னா மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையுமே குறைக்கணும். முதல்ல வந்து இப்போ தனிப்பட்ட ஒரு நபர் இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 லட்சம் கடன் வச்சுருக்கேன்னா என் வருமானத்துக்குள்ளே அந்த கடன் இருந்தால் தான் என்னால் சமாளிக்க முடியும். வருமானத்துக்கு இப்போ வந்து ரெவென்யூவே தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இங்கே கடன் மேலே கடன் வாங்கிட்டு போனாங்கன்னா நிலைமை இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்கும். அதாவது கடன் இல்லாமல் அது சீமானோ இல்லை விஜயோ இல்லை ஸ்டாலினோ இல்லை எடப்பாடியோ யார் ஆட்சி நடத்தினாலும் நாங்கள் வரவேற்போம். எங்கள் சர்வேயில் 50% இருக்குது. எங்கள் சர்வேயில் நாங்கள் வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் தான் பண்ணுறோம். 10 பேர்கிட்ட பேசுகிறோம், 10 பேர் போகிறாங்க. எல்லாருமே இந்த இன்னும் சொல்ல போனால் படித்தவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஐடி பீப்புள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அரசியலில் வரனால் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல ஆட்சியை கொண்டு வந்தால் நல்லவர் தான். பேச்செல்லாம் நல்லா பேசுகிறாரு. இருந்தால் கூட நம்ம அதை முடிவை நம்ம சொல்ல முடியாது. நம்ம கையில் இல்லை முடிவு, அது கடவுள் கையில் தான் இருக்குது. ரசிகர்கள் வந்து நிறைய இருக்காங்க. அந்த ரசிகரை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் வேணாம், இவரும் வேணாம் அவரும் வேணாம், இவர் புதுசாக கொண்டு வரலாம் பொதுமக்கள். இவர் நல்ல முறையில் செய்வார், வர்றாரு, மக்களை விரும்பி செய்வார், எம்ஜிஆர் மாரி அப்படின்னு ஒரு பொதுமக்கள் வந்து விரும்புது. வாழைப்பழம் விற்கிறோம்னாக்கா புதுசாக வரும்போது வாழைப்பழம் எப்படி விற்கிறதுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் இறங்கிட்டோம்னாக்கா அப்புறம் அது கற்றுக்குறோம்ல. அந்தமாரி புதுசாக அரசியலில் வந்து விழுந்த பிறகு தான் அது அனுகூலம்லாம் தெரியும். பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும், திறமை வரும். இப்போ சினிமாவில் நடிக்கிறாங்கன்னா புதுசாக நடிக்கும்போது கொஞ்சம் பயபக்தியாக இருக்கும். ஒரு 4 படம் 3 படம் நடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு திறமையாக இருக்குல்ல, ஒரு திறமை நடிக்கிறாங்களா, அப்புறம் பேர் வாங்குறாங்களா. அதுமாரி தான் இது அரசியல். ரசிகர்கள் வந்து எக்கச்சக்கமான ரசிகர்கள். இதுமாரி எம்ஜிஆர் கூட கிடையாது, அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. அதை பார்க்கும்போது அவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. திடீர்னு ஒரு மனுஷன் வந்து இப்போ நடிகர்கள்லாம் இருக்காங்க, ஒருத்தனை இதுமாரி வரலையே, இவன் ஒரு ஆள் மாத்திரம் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு எதிர்ப்பு எக்கச்சக்கமாக அவனை கவுக்குன்னு தான் யாரும் நினைப்பாங்க. மனுஷன் நல்ல பொருள் நல்ல ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா வந்துடலாம். கொடுக்கலாம். லஞ்சம் கொடுத்து தான் இப்போ செய்கிறாங்க. இருந்தாலும் அது பொதுமக்கள் வந்து அது நம்புது. இப்போ காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க, போகிறவங்க சில பேர் நேர்மையாக செய்வாங்க. அந்த காசே வேண்டியதில்லை, அந்த காசு சம்பாதிக்கலையே, நம்ம பொது மனுஷனை கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை செய்கிறாங்க. அதனால் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கூட்டம் இவர் வந்தால் கூட்டம் எம்ஜிஆர் கூட அதுமாரி கூட்டம் வரல. அந்த அளவுக்கு வந்து வருது கூட்டம். ஒரு ஆர்வமாக அவரையும் பார்க்கணும், அவர் புதுசாக கொண்டுட்டு வரணும் ஆட்சிக்கு அப்படின்னு பொதுமக்கள்லாம் ஒரு ஆர்வமாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் அரசியல் வந்து ஓட்டு போட்டு எல்லாரும் ஜெயிக்க வச்சாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதனால் அரசியலுக்கு வந்து சிஎம் ஆனால் எல்லாருக்கும் சந்தோஷம். ஜெயிப்பா எல்லாம் ரசிகர்லாம் ஓட்டு போட்டாலே போதும். எல்லோரும் இப்போ இத்தனை வருஷமாக டிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ வந்து டிவி கேட்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா அது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன்னா எப்போ டிஎம்கே ஏடிஎம்கேனே பார்த்தாச்சு. புதுசாக அவர் வந்தால் நல்லா பண்ணுவாருன்னு நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக எங்கள் சப்போர்ட் எல்லாம் அவருக்கு தான். கரெக்டாக தான் பேசுகிறாரு, அதெல்லாம் புரிஞ்சு தான் இருக்கார். நல்லது பண்ணுவார், கண்டிப்பாக வருவார். என்ன ரீசன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து தளபதிக்கு தான் போடுவாங்க. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலிலையும் சரி எல்லாருமே வந்து டிவிகேக்கு தான் சப்போர்ட். ஸோ
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தளபதி தான் வருவார் என்னை பொறுத்த வரையும். இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிலாம் வந்திருக்கு. இங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருந்தால் எல்லோரும் இங்கேருந்து சென்னை போகிறாங்க. ஸோ இங்கே அந்த மாதிரி வந்துச்சுன்னா மேபி தளபதி ஆட்சிக்கு வந்து அந்த மாதிரி நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராயல் என்ஃபீல்டு ஃபேக்ட்ரியோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் விவசாயம் தான் நாட்டுக்கு முதுகெலும்பு. அதை பற்றி நிறையா ஃபிலிம்ஸ்லேயே பேசியிருக்காரு. இன்றைக்கி நல்லா பேசியிருந்தார், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். கண்டிப்பாக இது வந்து அவர் ஒன்றும் காப்பி பண்ணல, அவருக்கு என்ன தோணுதோ அதான் பேசுகிறாரு. இப்போ உள்ள கவர்மெண்ட்டுக்கும் என்ன சொல்கிறது, அது ரெண்டும் ஏடிஎம்கே டிஎம்கே தான் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ புதுசாக யாராவது ஒரு கட்சி வரட்டும், அதனால் டிவிகே மட்டும் சப்போர்ட் பண்ணுறேன். ஜெயிக்கிறது இல்லை, வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ என்ன மாற்றங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு, அதனால் மாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக. அதோடைய தனியே அதோடைய குடும்ப பிரச்சனையெல்லாம் உள்ளே கொண்டு வருவாங்க. அதெல்லாம் நம்ம பேச விரும்பல. ஸோ நாட்டுக்கு நடக்கும், அதை மட்டும் பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். தஞ்சாவூருக்கு வந்திருக்காரு விஜய். ஸோ அரசியல் ரீதியாக அவர் எப்படி பார்க்குறீங்க? மக்கள்கிட்ட அரசியல் ரீதியாக 0 தான். எப்படி சொல்கிறீங்க? என்ன ரீசன்? அரசியலில் அவருக்கு என்ன தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன தெரியும்னு நீங்கள் சொல்லுங்கள், என்ன தெரியலைங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அவருக்கு அரசியலில் என்ன புரிதல் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு இதில் புரிதல் இல்லைங்கிறத நான் விளக்குறேன். ரசிகர்கள் போடுவாங்க ஓட்டு, பொதுமக்கள் போட மாட்டாங்க. 2026 நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்லுவாருங்க. அப்புறம் என்ன, நான் இப்போ நானே ஒரு இதில் நிற்கிறேன்னா நான் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பேன். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க, அதை எப்படின்னு பார்க்குறீங்க? எம்ஜிஆரே நல்லா ஆட்சி கொடுக்கலையேங்க. எம்ஜிஆர் காலத்தில் என்ன டெவலப்மெண்ட் இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். பட் ஆனால் இன்ன வரைக்கும் அவர் பேர் எல்லா இடத்துலையும் பார்த்தா எம்ஜிஆர். அதை தான் சொன்னார், ரசிகர்கள் ஈஸியாக அக்சஸில் இருந்தார். இப்போ அதே விஜய் போய் நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுமா? இல்லை எம்ஜிஆர் வந்து ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணலாம், இவரை வந்து நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுமா? அவ்வளோதான். அரசியலில் 0 தான். நடிகனாக ஏற்றுக்கிறீங்க நீங்கள்? நடிகனாவுமே எனக்கு பெருசாலாம் பிடிக்காது, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ 2026 யாருக்கான எதிர்பார்ப்பு? நிச்சயமாக ஸ்டாலின் தான். என்ன ரீசன்? அதாவது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை ஒன்று ஏடிஎம்கே ஆளணும், இல்லை டிஎம்கே ஆளணும். அவங்க 2 பேர்னால தான் இந்த தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு இருக்குது. சொல்லுவார், அவர் போயிருக்காரா இது தாண்டி, ஆந்திரா தாண்டி ஒடிசாவுக்கு அந்தாண்ட உள்ளே இருக்க குக்கிராமத்துக்குலாம் போய் பார்த்துருக்காரா? நான் நேஷ்னல் பர்மிட் வண்டி டிரைவரு, ஆல் ஓவர் இந்தியா நான் போயிருக்கேன். எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. இலவசம் கொடுத்து தானே ஆகணும். நீங்கள் இதே வந்து சிங்கப்பூர் போங்க, நான் சிங்கப்பூரில் இருந்திருக்கேன். சிங்கப்பூரில் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இது கொடுத்து கூப்பன் கொடுத்து குடும்பத்தோடு வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இது கொடுக்கும். இலவசம்னு இப்போ இங்கே சும்மா கேவலமாக எல்லாம் அவன் பேசுவான், அதெல்லாம் கிடையாது. அது வந்து இப்போ எனக்கு 100 ரூபா தேவைப்படாது, என்னை விட கீழே இருக்கவங்களுக்கு அந்த 100 ரூபா அவசியம். அரசியலில் 0 தான். அவ்வளோதான் சொல்லிட்டேன். அது எதுன்னு தெளிவாக சொல்ல முடியாது, அதெல்லாம் வர முடியாது. அதெல்லாம் எம்ஜிஆரோட போச்சு. ஓட்டு வாங்குவாங்க, வரலாம், வரக்கூடாதுன்னு இல்லை. இந்த பவர் வந்து அவருக்கு தான் இருந்துச்சு, எம்ஜிஆருக்கு தான். ஆனால் இவருக்கும் அதே மாதிரி ஆள்கள் கூட்டங்கள் இளைஞர்கள் வரலாம் வரக்கூடாதுன்னுலாம் இல்லை, வரும். மற்ற அமைப்புகள்லாம் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதனால் ஒரு தெளிவாக சொல்ல முடியாது. சரி, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் வந்துட்டு போயிருக்காங்க. எப்படின்னு சொல்ல முடியாது, மக்கள் கையில் தான் இருக்குது எதுவுமே. மக்களோட மனநிலை ஆனால் ஜெயிச்சுட்டு வராங்க 2026. அது எப்படின்னு தெரியல, மக்கள் கையில் தான் இருக்குது எதுவுமே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணே? தஞ்சாவூரில் அவருக்கான சப்போர்ட் இருக்குமாண்ணே? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகே.